வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். பியூட்டிஃபுல்லான வார ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 6 விஷயம் உங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றும். முதல்ல இந்த வாரத்துக்கான பிளான் என்ன, மண்டே டு சண்டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பிளானை நம்ம சண்டேவே போட்டு வச்சிடணும். என் குரு சொல்லுவாங்க, இந்த வாரத்திற்கான விஷயத்தை நம்ம பண்ணிடணும். எப்பயுமே பிரித்து பாருங்களேன், ஒரு வருஷத்தில் என்ன பண்ணணும், ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் என்ன ஆகணுமோ அதைத்தான் வருஷமாக பிரிக்கணும். வருஷத்தை மாசமாகவும் மாசத்தை வாரமாகவும் பிரிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் முக்கியம். நம்ம மண்டேல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சண்டே ஒரு கிளியர் கட் பிளான் இருக்கணும். இந்த வாரம் நான் என்ன பண்ண போறேன், இந்த 7 நாட்களும் கடவுள் எனக்கு கொடுத்த கடைசி 7 நாட்கள், இதில் நான் என்னென்ன விஷயங்கள் பண்ண போறேன்ற ஒரு பிளானிங் வச்சிடணும். ரைட், இந்த பிளானை 2வது ஸ்டெப் என்ன பண்ணோம், நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். இதை டாஸ்காக மாற்றுறோம். 7 நாளுமே அதிகாலை 4 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் என்ன பண்ண போறோன்ற ஒரு பிளான் வச்சிடணும். சில நேரங்கள் நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்காது, எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். அதற்கு ஏற்றாற் போல ஆக்ஷன் வெர்சஸ் ரியாக்ஷன் நம்ம பிளான் பண்ணிக்கணும். பெரும்பாலும் இதை நம்ம செய்யும் போது நம்ம நினைச்ச விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த டு டு லிஸ்ட்டை ஒரு வாரத்துக்கு போடும்போது ஒரு டாஸ்க் நீங்க எடுக்கிறீங்க, ஒரு 10 டாஸ்க் நாளைக்கு மண்டேன்னு வச்சுப்போம், 7 நாளில் 70 டாஸ்க். 70க்கு நீங்க எவ்வளவு, இந்த பிளானை மட்டும் நீங்க போட்டு பாருங்க. டெய்லி 10க்கு 6, 10க்கு 5, 10க்கு 3, 10க்கு முட்டை, இப்படி நீங்க பிளான் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 70க்கு நீங்க என்ன, இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா, இதை முதல்ல பிளான் பண்ணிங்க. அடுத்தது, இப்போ நம்மள்ட்ட ஒரு query இருக்கு, இந்த வாரத்தில் எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு, இல்லை இந்த வாரத்தில் எனக்கு இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஒரு ஸ்டிப்புலேட்டட் டார்கெட் வச்சிங்க. எனக்கு இந்த வாரம் ஒரு நாளைக்கு 10,000 70,000 வேணும். அப்போ 4 × 70 என்னாச்சு, 2 லட்சம், 3 லட்ச ரூபா எனக்கு வேணும். அப்போ இந்த வாரம் எனக்கு 70,000 வேணும். இப்போ 70,000 எப்படி நான் கொண்டு வர போகிறேன், அதை கொண்டு வருவதற்கான விஷயமா அந்த டு டு லிஸ்ட் இருக்கும். அந்த டு டு லிஸ்ட்டை நம்ம டாஸ்காக பிரிக்கிறோம். இதுக்கு பொமோடோரோ டெக்னிக்னு ஒன்று இருக்குது. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். இதை யார் ஒருத்தங்க டெய்லி 10 பொமோடோரோ பண்ணுறாங்களோ அவங்க சர்வ நிச்சயமாக ஜெயிப்பாங்க. இப்போ நமக்கான ஒரு டெய்லி ஐடியாஸ் வந்துருச்சு, டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்துருச்சு. இந்த வார பிளான் நம்ம பண்ணிட்டோம். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது, இந்த வாரம் நான் 70,000 சம்பாதிக்கணும், என்ன பண்ணலாம். இதற்கு துறை சார்ந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு 2 சொல்கிறேன். ஒன்று, நம்ம நிறையா படிக்கணும். 80% ஒரு எஜுகேஷனல் வீடியோவோ அல்லது ஆன்லைன் கோர்சஸோ அல்லது புக்ஸோ நம்ம படிக்கணும். 30% தான் மோட்டிவேஷன் பார்க்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 20% மோட்டிவேஷன் போதும். மோட்டிவேஷன் என்பது ஃபர்ஸ்ட் கியர் மாதிரி. அந்த ஃபர்ஸ்ட் கியர்லேயே நீங்கள் உங்கள் ஊருக்கு போக முடியாது. அது உங்களை ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கியரை ஓட்டிட்டு போவீங்க, என்ன ஆகிடும், காணா போயிடும். அப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு கிக் ஸ்டார்ட், ஒரு வீடியோவை பார்க்குறீங்களா, சூஸ் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் யார், அவருடைய பர்டிகுலர் வீடியோவோ அல்லது அவர் இன்னைக்கு போடுற வீடியோவில் ஏதாவது விஷயம் இருக்கா, அதை மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு ஹார்ட்லி ஒரு வீடியோவோட 10 to 15 minutes தான் இருக்கணும். அதை நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்டு அதில் இருக்க கண்டென்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடணும். அதிலே இருந்தோம் என்ன ஆகிடும், ஒரு யூடியூப்பில் இருக்கும், ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கும், ஒரு இன்ஸ்டாகிராமில் இருந்தோம்னா என்ன ஆகும், நம்ம நேரத்தை சுருக்கி நேரத்தை பயன்படுத்தி கோடீஸ்வரனாகணும்னு வந்திருக்கோம். அந்த நேரத்தை இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் பயன்படுத்திக்கும். நம்மளை யாரும் பயன்படுத்திக்கூடாது. நீ மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொல்கிறாரு, டக்குன்னு அதை எழுதிட்டு டக்குன்னு வெளியில் வந்துடும். அதிலே இருந்தோன்னா ஒரு போயிட்டே இருக்கும். அடுத்தது மோட்டிவேஷன் போதையாக போயிடவே கூடாது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விஷயத்த சொல்லி நான் முடிக்கிறேன். ஒன்று, கன்சிஸ்டன்சி லிஸ்ட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 10க்கு 4, 5, 10க்கு 5, 10க்கு 6 இப்படின்னு டு டு லிஸ்ட் போடுறீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு டைமை கொடுக்கணும். அதுக்கு ஒரு விஷயம் டக்குன்னு நடக்கும், சிலது கொஞ்சம் லேட்டாக நடக்கும். அப்போ கன்சிஸ்டன்சியாக இந்த வேலையை நம்ம செய்கிறோமா, போர் அடிக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த டு டு லிஸ்ட் எழுதுறது, கோல் செட்டிங் எழுதுறது, கோல்டன் அவர் பண்ணுறது, இதெல்லாமே போர் அடிக்கக்கூடும். ஆனால் நினச்சி பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் சீரியஸாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கிரிக்கெட் ஒரு விளையாட்டு நமக்கு, அது சச்சின் டெண்டுல்கருக்கு என்னன்னு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கூட ஒரு ஹீரோவாக ஆக முடியும் எப்போ அந்த விளையாட்டை அவன் சீரியஸாக பண்ணான். ஆனால் நம்மளுடைய பிஸ்னஸ் நம்ம எப்படி பண்ணுறோம், நம்ம விளையாட வரல, வாழ்க்கை விளையாட்டை காட்டினோம், அந்த விளையாட்டை நம்மளால் தாங்க முடியும். அப்போ விளையாட்டை அவர் சீரியஸாக பார்த்ததால இன்னைக்கு காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்கிறாங்க. நாம் பிஸ்னஸை சீரியஸாக பார்ப்போம், 5 நாளாவது சீரியஸாக பார்ப்போம், 6 நாளாவது சீரியஸாக பார்ப்போம், முதல் 1000 நாட்கள் சீரியஸாக பார்ப்போம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணாம், ரிலேட்டிவ்ஸ் வேணாம், யாருமே வேணாம், எனக்கு என் பிஸ்னஸ் தான் வேணும். அப்படி ஒரு முடிவு எடுத்து, எனக்கு கடன் இருக்குது, கடன் அடைப்பேன், எனக்கு பணம் வேணும், அதை செய்வேன், எனக்கு இவ்வளோ டர்ன் ஓவர் வேணும், இவ்வளோ ப்ராஃபிட் வேணும், இத்தனை பேரோட லைஃப்பை மாற்ற போகிறேன், இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணும். இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா, 7 நாள் கழித்து இந்த சண்டே நம்ம ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணோம்னா அதுக்கு முதல் நாள் சண்டே ஈவினிங்கோ சாட்டர்டே ஈவினிங்கோ நீங்கள் 7 நாள் பிளான் பண்ணிவிட்டு 7 நாளில் டு டு லிஸ்ட் மாதிரி ஐ டிட் லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஐ டிட் லிஸ்ட். அந்த ஐ டிட் லிஸ்ட்னா என்ன,
நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதை டெய்லி எழுதி பாருங்களேன். 7 நாளில் இதை பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். ஜெஃப் பெசோஸ், அமேசானுடைய ஃபவுண்டர், உலகத்தின் நம்பர் 1 பணக்காரர், வாரன் பஃபட், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 3 கோல்டன் ரூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா 3 கோல்டன் ரூல்னா என்னன்னா, ஒரு நாளைக்கு 3 டாஸ்க் அவங்க பண்ணுவாங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. நம்ம 10, 20, 30 எழுதிட்டு எதுவுமே பண்ணாமல் நம்ம ஆவரேஜாக பண்ணுறதுக்கு பதிலாக 3 டாஸ்க்கு அதை நான் பண்ணுவேன். அப்போ ப்ரியாரிட்டி டாஸ்க் என்ன, அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 3னா 7 நாள் எவ்வளவு, 21 டாஸ்க்கு நீங்கள் முடிச்சிருந்தா, நான் சொல்கிறேன் அவ்வளோலாம் வேணாம், வெறும் 10 டாஸ்க்கை பிளான் பண்ணுங்களேன். அந்த 10 டாஸ்க் அடிங்களேன், நீங்கள் மிகப்பெரிய பணக்காரனாக மாற முடியும். கடன் இருந்தால் அடையும், பணம் உங்களை நோக்கி வரும். அதற்கு இந்த ஹேபிட் தான் முக்கியம். அதை ரொட்டீனாக மாற்றி நான் சொன்ன இந்த 6 விஷயங்களையும் தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்களா 7 நாளும், நீங்கள் வேணால் தொடர்ந்து 7 நாள் 7 வாரம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.